வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் தமிழக அரசினுடைய அறநிலையத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இந்த 2021 ஆண்டுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அறநிலையத்துறை வந்து வேலை வந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து லேட்டஸ்டா ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் தமிழ்ல நன்கு எழுதவும் பேசவும் படிக்கணும் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் மினிமம் வந்து பார்த்தா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது, தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் 8th பாஸ் ஆகட்டும், இல்லை 10th பாஸோ ஃபெயிலோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கனாலும் இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ண முடியும். இது எல்லாமே நேரடியான அரசு வேலைவாய்ப்பு. உங்களுக்கு 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண, ஃபார்ம் எங்கே போய் வாங்க, எல்லாமே க்ளீனாக பார்ப்போம். நம்ம இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தா எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஆளுக்கு வந்து இருக்க போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம கீழே லைக் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் கவர்மெண்ட் ஜாப் வந்து படிச்சுக்கிறீங்களா? அடா 2% வந்து போன எக்கச்சக்கமான ஆன்லைன் கிளாஸஸ், லைவ் கோர்சஸ் எல்லாமே வந்து 77% ஆஃபர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் தெரிய KRI01 இந்த கோடை யூஸ் பண்ண பார்த்தா எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து கிடைக்க போது. கீழே லிங்க் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே க்ளீனாக வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ TNPSC லேபர்ஸின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை பார்த்தா வியூ ஆஃபர் டேப்லெட் தாராளமாக கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ஸ்க்ரீன் வந்து போனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி KRI01 அந்த கோடை வந்து அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5329 கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1225 வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழக அரசுடைய அறநிலையத்துறை இப்போ நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டுநர் போஸ்ட் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான மினிமம் சேலரி உங்களுக்கு 15,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் லைசன்ஸோ இல்லை ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸோ வச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து 2வது போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாடு மாலின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6,900 வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா மினிமம் சேலரி தான். இது போக அடிஷனலாக பார்த்தா கண்டிப்பாக அலவன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 விதமான ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஜஸ்ட் எழுதப்படி தான் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் வந்து கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக தமிழில் எழுத படிக்க தெரியணும். ப்ளஸ் அவங்க ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. அடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓதுவார், காவல் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுதப்படி தான் போதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரிலாம் நீட்டாக நீங்கள் கொடுத்துக்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 1க்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால தாராளமாக அப்ளை பண்ணலாம். எல்லாமே தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப் எங்கேருந்து வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பவனம் வட்டம் சிவகங்கை மாவட்டம் வந்திருக்கு. சிவகங்கையில் இருந்து அப்ளை பண்ண அப்பெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9/3/2021 நல்லா டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பங்கள் அனுப்பண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் டேரெக்டாக போய் ஃபார்மும் அங்கே தான் வாங்க போகிறீங்க. அங்கேயே ஃபில் பண்ணி கூட டேரெக்டாக சப்மிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் தான் கொடுக்கல வாங்க, டேரெக்டாக நீ ஃபார்ம் போய் கண்டிப்பாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். சிவகங்கை யார் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மினிமம் ஏஜ் வந்து பார்த்தா 18லேருந்து அதிகபட்சமாக 35 நம்பிக்கை முடியும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹிந்து ரிலீஜன், இந்து மதத்தை சார்ந்த மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இறை நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அனைத்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வச்சு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி மறக்காமல் சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அங்கே இருக்க கோயிலில் மட்டும் தான் டேரெக்டாக வாங்க முடியும். ஆன்லைனில் வந்து கிடையாது, நான் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 ரூபா வந்து கேட்பாங்க. அது தாராளமாக பேமெண்ட் பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க நீங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்த கோயிலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலில் இருக்க சிவகங்கை மாவட்டம். 2மே சிவகங்கை மாவட்டம் தான் உங்களுக்கு. இந்த கோயிலுக்கான அட்ரஸ் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் சென்ட் பண்ண போகிறீங்க. ஃபார்மும் இங்கே போய் தான் வாங்க போகிறீங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தா 12/3/2021. ஆல்ரெடி சொன்ன அனைத்து கண்டிஷன் சேம் இதே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்க போது உங்களுக்கு. நீ 2 நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் மறக்காம வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயோகமாக நான் நினைக்கிறேன். வீடியோ உபயோகமாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ படி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.